ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? என்ன குழந்தைங்களுக்கெல்லாம் லீவ் விட்டாச்சு. என்ன பேரண்ட்ஸ் பயங்கர பிஸியாக இருக்கீங்களா? இந்த கிளாஸ் போகலாமா, அந்த கிளாஸ் போகலாமா, வெக்கேஷனுக்கு போகலாமா, அப்ராட் போகலாமா, வெக்கேஷனுக்கு பயங்கரமாக பிஸியாக இருப்பீங்க இல்லையா? ஃபைன். அதுக்கு நடுவில் நான் வந்துட்டேன். சும்மா ஒரு விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ என்னோட ஃப்ரெண்டோட நான் பேசிகிட்டு இருந்தேன். அவன் சொன்னால் எனக்கு அது என்னன்னே தெரியல பிருந்தா, எனக்கு வந்து பயங்கரமாக ஓவர் திங்க் பண்ணுறேன் நான். அது எனக்கே தெரியுது. நான் அப்படி ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா அப்படியே கைமைன்னு எங்கெங்கேயோ ஒரு படம் எடுக்கிற அளவுக்கு ரீல் ஓடிட்டே இருக்குது. இங்கேருந்து அங்கே அப்படியே கிளக்கலையா பிரிஞ்சு போகுது அப்படின்னு. கண்டிப்பாக எனக்கும் அது இருந்ததுங்க. அப்பப்போ வரும், எல்லா டைமும் இருக்காது, அப்பப்போ வரும் எனக்கு. ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ என் குழந்தை, என்னோட பையன் கார் எடுத்துட்டு எங்கேயாவது கொஞ்சம் லாங் டிராவல் போகிறான் அப்படின்னா, ஐயோ உனக்கு அதாயிடுமோ இதாயிடுமோ, அந்த ஒரு சின்ன ஒரு பயம் தான், அது வேற ஒன்றுமே கிடையாது. பட் இது வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன கேட்டிருந்தீங்கன்னா எனக்கும் அந்த மாதிரி என் ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி தான் இருந்தது. ஒரு ஆர்டிக்கல்ல படிக்கிறப்போ அவங்க சொன்ன, அந்த ஆத்தர் சொன்ன விஷயம் என்னன்னா, 6 வார்த்தை, 6 வார்த்தைகள் தான் நீங்க அதை ஞாபகம் வச்சுக்கோ. வாட் இஃப் தட் ஆல் ஒர்க் அவுட் அப்படிங்கிற அந்த லைன். ஒரு வேளை நீ என்னென்னலாம் கற்பனை பண்றியோ அதெல்லாம் நடந்துட்டா ஐயோ அப்படின்னு இருக்கும் இல்லையா? ஐயோ என் குழந்தை, அவன் சேஃபா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம்ல. அப்ப நமக்கு என்னென்னலாம் அந்த கற்பனை ஓடுதோ ஒரு செகண்ட் அப்படியே நம்ம பிரெயின் ஸ்டாப் பண்ணிடும். ஐயோ அப்படின்னு அந்த ஸ்டாப் பண்றதுக்கு இந்த வார்த்தையை வந்து நினைச்சு பாருங்க அப்படின்னாரு அவரு. இதை நான் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தேங்க. இது நல்ல ரிசல்ட் கொடுக்குது. இன்னொன்னு என்ன தெரியுமா, ஆராய்ச்சியிலே என்ன சொல்றாங்க அப்படின்னா, 92% ஆஃப் the thoughts, whatever is going on in your mind, or whatever that is processing, whatever you are processing in your mind, இது வந்து எல்லாமே எதுவுமே நடக்காதாமா. சும்மா அது மைண்ட்ல என்ன ஆயிட்டு இருக்கும், வந்துட்டு தான் இருக்கும். அப்ப நீங்க ஒண்ணு தான் பண்ணணும். யூ நீட் டு ட்ரெயின் யுவர் பிரெயின். அவ்வளவுதான். உங்க இந்த நான் சொன்ன இந்த வாக்கியத்தை அந்த 6 வார்த்தைகளை கன்சிடர் பண்ணுங்க, ட்ரெயின் பண்ணி பாருங்க. ரைட் நவ் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரிசல்ட் நல்லா இருக்கும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.